ஹாய் வணக்கம். இன்னைக்கு மகாநதி சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி வந்து இவங்க வீட்டில் வந்து விஜய் வீட்டில் டின்னர்லாம் முடிக்கிறாங்க. அப்போது விஜய் வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக காவேரியும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு வர்றாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி வந்ததில் வந்து அவங்க சித்தப்பாவுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ரொம்ப திமிராக இருக்கா, பழசை மறந்துட்டா கூட இந்த திமிர் மட்டும் போலன்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே அப்படியே புலம்புறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, பழசை ஏதாவது ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா, இல்லை உங்கள் லைஃப்பில் ஏதாவது லவ் இருந்திருக்கா, அப்படிலாம் ஏதோ விஜய் வந்து அவங்கள ஞாபகப்படுத்துறதுக்காக ஒன் பை ஒன்னாக கேட்டே வராரு. அப்போ கூட இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா இறந்ததே எனக்கு மறந்து போச்சு, கார் ஓட்டேனா எனக்கு தெரியும், ஆனால் யார் கற்றுக் கொடுத்தாங்கன்றதே எனக்கு மறந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, என் லைஃப்பில் லவ் இருந்திருக்கலாம், ஆனால் ஏன் இப்போ வரைக்கும் என்னை தேடி வரலன்னு எனக்கு தெரியல, நான் என்ன தான் மறந்துருந்தாலும் வந்து சொல்லியிருக்கலாம்ல என்கிட்ட அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போது விஜய் சொல்கிறாரு, அப்போ மட்டும் நீங்கள் எப்படி அவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறீங்க அப்படின்னும் போது, நான் அழகாக இருக்கிற பட்சத்தில் என்ன லவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்லுவாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராகவ் வந்துடுறாரு. அப்போ ராகவும் அவங்க சித்தப்பாவும் ஒரு இதில் வந்து ரெண்டு காரம் வந்து மோதிக்கிற மாதிரி வரும். அப்போ இறங்கி பார்த்தா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராகவ் தான் வருவார். ராகவ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, விஜயும் காவேரியும் இந்த ஊரில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் வந்தேன், நான் இப்போ தான் ஜெயிலேருந்து வந்திருக்கேன், நான் ஜெயிலில் பட்ட கஷ்டத்தை அவங்கள பட வைப்பேன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் ஒன்றும் பண்ணாத, நீ பண்ண ஆக்சிடெண்ட்டில் காவேரி வந்து பழசெல்லாம் மறந்துட்டா, நாங்கள் எல்லாம் பிரிஞ்சுட்டோம், நீ தொந்தரவு கொடுக்குறது தான் அவங்கக்கிட்ட கொடு, எங்கள் பக்கம் வராது அப்படின்ற மாதிரி சித்தப்பா வந்து சுயநலமாக தான் யோசிக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள், காவேரியோட பிறந்த நாளுக்காக யமுனா கங்காவும் ஊர்லேருந்து வந்து காவேரிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அதுலேயே காவேரி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. பார்க்கலாம் அவங்க வந்து விஜய்க்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, இன்றைக்கி குட்டி காவேரியும் விஜயும் ஈவினிங் வருவாங்க, அப்போ பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இன்றைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது. காவேரிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழசெல்லாம் ஞாபகம் வருமா, இல்லை இந்த ராகவ் வர மறுபடியும் வந்துட்டான், அவனால் ஏதாவது பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுமா? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.